பல்லடம் அருகே உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு சென்ற 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு சென்ற 2 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோதனை சாவடி, முக்கிய இடம் மற்றும் சாலைகளில் வாகன சோதனையில் ஈடுபட்டு உரிய ஆவணங்களின்றி பணம் மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்களை எடுத்துக் கொண்டு செல்லும்போது விசாரணை செய்து பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்து வருகின்றனர். இந்நிலையில் பல்லடம் அருகே உள்ள சித்தம்பலம் பகுதியில் பல்லடம் உடுமலைப்பேட்டை ரோட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உடுமலைப்பேட்டையிலிருந்து பல்லடம் நோக்கி வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டனர். அந்த சோதனையின் போது வாகனத்தில் உரிய ஆவணம் ஏதுமின்றி 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொண்டு வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. வாகனத்தில் வந்த உடுமலைப்பேட்டையை சேர்ந்த மௌலிஷ் என்பவரிடம் விசாரணை நடத்திய அதிகாரிகள் அதற்கான முறையான ஆவணங்கள் இல்லாததால் அந்த தொகையை பறிமுதல் செய்தனர். பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சரவணனிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட 2 லட்சம் பணத்தை அதிகாரிகள் பல்லடம் அரசு கருவூலத்தில் செலுத்தினர். இதனிடையே அந்த பணம் மௌலிஷ்பின் மாமியார் தேவியுடைய மருத்துவ செலவுக்காக கொண்டு சென்றதாகவும், பணம் பறிமுதல் செய்யப்பட்டதால் தனது அம்மாவுக்கு மருத்துவம் பார்க்க முடியவில்லை என மௌசில் மனைவி நந்தினி கண்ணீர் விட்டு அழுதது அங்கிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. பல்லடம் செய்திகளுக்காக அர்ஜுன்ராஜ். பண்ணிடலாமா? ஒன்றும் அர்த்தம் நீங்கள் ஆவணங்கள் இருந்தால் முறையான ஆவணங்கள் இருந்தால் யாரையும் நம்ம இது பண்ண போகிறோம். முறையான ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க கேட்டு என்ன சொல்கிறாங்க எங்கே அதை பார்த்துட்டு அப்படியே செல்வாங்க பேசிட்டு இருந்தாங்க. அது சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட். எவ்வளோ கொண்டு வந்தீங்க? 2 லட்சம். எங்க இருந்து எங்க போறவங்க?